Hi, hello friends, வணக்கம், welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெடிக்யூர் வீட்ல இருந்தபடியே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட கால் பாதத்துல எல்லாம் வந்து ஃபுட் கிராக்ஸ் இருக்கும். அத வந்து நம்ம வீட்ல இருந்தபடி எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபுட் கிராக் வந்து எதனால வருதுன்னு பார்க்கலாம். ஃபுட் கிராக் வந்து climate changeனால வரலாம். அதுக்கு அப்புறம் நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படினா கூட அது வந்து கால்ல தெரியும்னு சொல்வாங்க இல்லையா. சோ ஃபுட் கிராக் வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனா காலோட அந்த பின்பகுதி மூலமா கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சோ அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதா இருந்ததுன்னா அது வரும். ஃபோர்த் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நடக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் கிராக் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப நேரம் நடக்கும்போது நம்மளோட அந்த காலோட பின்பகுதி வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிராக்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபுட்வேர் வந்து சாஃப்ட் சோல் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஹார்ட் சோல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நம்மளோட அந்த பின்பகுதி வந்து நம்ம அமுக்கி நடக்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அந்த டைம்ல கூட நம்மளுக்கு ஃபுட் கிராக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கெல்லாம் எப்படி வரும்னா எனக்கு வந்து ஃப்ளோரிங் வந்து மாறி இருந்தாலே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டைல்ஸ்லேயே நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் மொசைக்கோட அந்த ஃப்ளோரிங்க்கு வந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தேன்னா உடனே வந்து லைட்டாக கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஃபுட் கிராக் வந்து வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரீசன் என்ன நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுட் கிராக் வந்து அதை வந்து சரி பண்றதுக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மெயினாக வந்து ஃபுட்வேர் ப்ராப்ளம்ஸ் வரும். என்னன்னா நம்ம ஓப்பன் டைப் ஃபுட்வேர்லாம் போடும்போது அந்த கிராக்ஸ் வந்து தெரியுமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதனாலே நம்ம வந்து அதை கவர் பண்ணுற மாதிரியான ஃபுட்வேர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வர ப்ராப்ளம் வந்து ட்ரெஸ்ஸிங்னா, லைக் இப்போ ஆங்கிள் லென்த் லெகினோ, ஜீனோ ஆர் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ், மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் இதை மாதிரி எல்லாம் போட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராக்ஸ் தெரியுமோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ ஆர் ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது கூட நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம் இருக்கும். அந்த கிராக்ஸ் வந்து அங்கங்கே எட்டி பார்க்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வேர் பண்ணவும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபுட் கிராக்குக்கான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஒரே நாள்லேயே வந்து நம்ம இந்த ஃபுட் கிராக்கை வந்து நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். ஸோ இது நான் எப்படி பண்ணுறேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பெடிக்யூர் பண்ணும்போது ஒரு கப்பில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 to 1.5 ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கோல்டு வாட்டர் இதில் ஆட் பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு திக் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 ஸ்பூன்ஸ் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் கரையிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து லெக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும், அதனால சுகர் மெல்ட் ஆகக்கூடாது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது வேஸ்ட் கிளாத் இருந்ததுன்னா போட்டுட்டு அது மேலே நீங்கள் கால் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கீழெல்லாம் வந்து படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம பாதத்துலலாம் ஃபுல்லாக போட்டுட்டு கையிலேயே வந்து அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது வந்து செமி சாலிடாக இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியுது. ஸோ எந்த இடத்துல கிராக்ஸ் இருக்கோ அங்கே மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க, அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஒரு டப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம காலை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட போகிறோம். இதில் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து நீங்கள் என்ன ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் லெமன், சோடா இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. வெறும் ஹாட் வாட்டர் அண்ட் ஷாம்பு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் வரைக்கும் நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எதாவது ஒரு டூத் ப்ரஷ், யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ் எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். மெயினாக வந்து நெயில் இருக்கிற போர்ஷனில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே வந்து அந்த காஃபி பவுடர்லாம் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஃபுல்லாகவே அந்த பாதம் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி நான் டூத் ப்ரஷ் வச்சு தான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெயில் கேப்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காஃபி பவுடர் வந்து அந்த கேப்ஸ்லலாம் இருக்கும். இப்போது நெயில்ஸ்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்மளோட கால், பாதம், அப்புறம் அந்த அடிப்பகுதி எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி நான் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் இருக்கிற அந்த டர்ட்டெல்லாம் வந்து நல்லாவே கிளியர் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏன் ஸ்க்ரப் பண்ணேன்னா, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து காலை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்க்ரப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே ஸ்க்ரப் பண்ணிட்டோன்னா நம்ம காலை வந்து நல்லா கிளியர் பண்ணிடலாம். அந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடும். டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு நான் இந்த ஹாட் வாட்டரில் வந்து என் காலை வந்து டிப் பண்ணி வைக்கிறேன். ஸோ இங்கெல்லாமும் ஃபுல்லாக காஃபி பவுடர் வந்து உள்ளே வந்து போயிருக்கும். ஸோ அதையும் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபுட் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபுட் கிராக் இருக்கிற இடத்துல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அழுத்தி நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல தான் வந்து நிறைய டெட் செல்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பியூமிஸ் ஸ்டோன் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் டெட் செல்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி 2 காலும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே வாட்டர்லேயே வந்து அந்த ஃபுட் ஸ்க்ரப்பரை வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து நான் யூஸே பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் டெட் செல்ஸ் வந்து இருக்குமோ அங்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டிலேயே நம்மளுக்கு வந்து இதில் ஒரு பெரிய ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் கிராக் ப்ராப்ளம் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா தேய்ச்சி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவலில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னோடய ஃபுட் வந்து பயங்கர ட்ரையாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ண முடியும் என்னால். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு ஃபுட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹிமாலயாஸ் பிராண்ட். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிங்கெல்லாம் வந்து கிராக்ஸ் வந்து இருந்ததோ அங்கே வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஆங்கிள் சாக்ஸோ ஏதாவது ஒரு சாக்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சாக்ஸ் போட்டதுக்கப்புறம் மினிமம் 2 ஹவர்ஸ் வரைக்குமாவது அதை நம்ம வாஷ் பண்ணாமல் வச்சுக்கணும். முடிஞ்சால் நைட்டு ஃபுல்லாகவே தூங்குறதுக்கு முன்னாடி போட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் சாஃப்ட் ஆகிடும். கிராக் வந்து நல்லா ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும் அப்படியே அந்த இடம். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 ஹவர்ஸ் நான் வச்சுருந்தேன். 2 ஹவர்ஸ்லேயே எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முன்னாடி இருந்த அந்த கிராக் எல்லாமே வந்து எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். நான் இது ஒரே வாட்டி தான் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து எப்போவுமே பார்லர்லலாம் போய் நம்ம அடிக்கடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye.